ஆ அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து சிறந்த ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொண்டு வருகிறது, செயல்புரிந்து வருகிறது. அந்த வரிசையில் நாம் இன்று இப்பொழுது காண இருப்பது திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் திருமதி கவிதா ஜானகி தேவி அவர்கள். இவரை நேர்காணல் செய்ய இருப்பவர் நீலகண்ட தமிழன் அவர்கள். வாருங்கள், நேர்காணலுக்கு செல்வோம். வணக்கம் திருமதி கவிதா ஜானகி தேவி அவர்கள, உங்களை வணக்கம்யா. இன்றைக்கு நேர்காணல் காண்பதற்காக மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அறிமுகப்படுத்த திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், தேனியைச் சேர்ந்த ஆசிரியர், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நலமா இருக்கீங்களா? மிக்க நலம்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊருங்கம்மா? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஒன்றியம் பட்டிவீரன்பட்டிங்கயா. சரி, நீங்க பிறந்த ஊரு, உங்க அப்பா அம்மா பேரு, நீங்க படிச்ச கல்வி, அதை பத்தி சொல்லுங்கம்மா. நான் பிறந்த ஊர் வந்து திண்டுக்கல்ங்கயா. அப்பா அப்பா பெயர் பாலசுப்ரமணியன், ஓய்வு பெற்ற எஸ்ஐங்கயா. அம்மா அழகுத்தாய், ஹவுஸ் ஒய்ஃப்ங்கயா. நான் என்னோட பள்ளி படிப்பு எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்துல சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் படிச்சேங்கயா. என் கூட பிறந்தவங்க 3 தங்கச்சிங்க. நாங்க மொத்தம் 4 பொண்ணுங்க. நாங்க 4 பேருமே கல்வி பணியில தான் இருக்கோங்கயா. நான் இடைநிலை ஆசிரியரா இருக்கேன். என்னோட 3 தங்கச்சிங்களுமே கல்வி பணியில தான் இருக்காங்க. ஆசிரியரா இருக்காங்களா? அவங்க ஆசிரியரா இருக்காங்கயா. ஒரு தங்கச்சி லெக்சரரா இருக்காங்க போடி காலேஜ்ல. மீதி நாங்க 3 பேருமே ஆசிரியர்களா இருக்கோம். அது என்னமா, அது வீட்டுல இருக்க மொத்த பேருமே டீச்சரா இருக்கீங்க, என்ன காரணம்? எங்க அப்பாவோட ஆசைங்க. தூண்டுதல்? எங்க அப்பா வந்து அதுதான் ஆசைப்பட்டாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொல்லிட்டே இருப்பாங்க, எங்க 4 பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் வந்து சின்ன தாராபுரம்ல இடைநிலை பயிற்சி படிச்சேங்க. நான் படிச்சு முடிச்ச உடனேயுமே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. பட்டிவீரன்பட்டியில உதவி பெறும் பள்ளியில எனக்கு வேலை கிடைச்ச உடனேயுமே என்னோட அடுத்து இருக்க 3 தங்கச்சிகளுமே என்னோட வேலை நான் சொல்றத பார்த்துட்டு நாங்களும் ஆசிரியர் பணி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுலயே வந்துட்டாங்க. நீங்க இப்போ 3 தங்கைகளுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. எங்களுக்கு வந்து முதலாக எந்த பெற்றோர் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. நீங்க முதலாக எந்த ஆண்டு பள்ளியில பணிக்கு சேர்ந்தீங்க? 2000 ஆண்டுல திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஒன்றியம் பட்டிவீரன்பட்டி நாசு விவிசாலா தொடக்கப்பள்ளியில பணியில சேர்ந்தீங்க. எங்க பள்ளி வந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. அதனால எந்த ஒரு மாறுதலும் எனக்கு கிடையாது. தொடர்ந்து 25 வருஷமா அதே பள்ளியிலேயே தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மிக ஒரு வியப்பான செய்தி. 25 ஆண்டுகள் ஒரே பள்ளியில தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறீங்க. உங்ககிட்ட முதல் வருடத்துல படிச்ச பசங்க என்ன வந்து பெரிய பிள்ளைல, அவங்களே கூட டீச்சர் ஆயிட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சி. இப்போ உங்களுடைய முதல்ல ஒரு பணிக்கு போயிருப்பீங்கல்ல, அன்றைய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துங்க. எந்த வகுப்புக்கு போய் வகுப்பு எடுத்தீங்க? முதல் நீங்க எந்த வகுப்பு போயிருக்கீங்க? நினைவுதான் என்ன? அது சொல்லுங்க. முதல்ல பணியில சேர்ந்த உடனே முதல் வகுப்பு தாங்கயா நான் எடுத்தேன். அப்போ இருக்க பசங்க எல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் ட்ரைனிங் படிச்சப்போ போய் பார்த்திருக்கோம் பசங்களை. நம்ம கிட்டயே வந்து ஒரு தொடர்ந்து நம்ம கிட்டயே இருக்க மாதிரி சின்ன சின்ன பசங்களை கையாளுறது வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட அந்த பசங்களோட நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தரமான செயலா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி தரமா இருந்தது. சிறப்பு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பாடம் சொல்லி கொடுக்கறதுல
ஏன்னா ஒரு புதுமையான முறையை கையாளுறீங்களா? என்ன முறையை கையாளுறீங்க? பாடல்கள் நிறைய சொல்லி கொடுப்பேங்கய்யா. நீதி ஆ, கதைகள் சொல்லுவேன். அவங்கள ஆ, ஆர்வமூட்டும் விதமா நிறைய கதைகளும் பாடல்களும் என்னோட பாட பகுதியிலேயே வந்துருங்கய்யா. சரி. அப்புறம்? தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பித்தல்ல ஈடுபடுவேங்கய்யா. ம். கிளாஸ்லயே ஸ்பீக்கரும் டேபும் வச்சிருக்கேங்கய்யா. ஆ, அதுல வந்து பிள்ளைங்களுக்கு பாடல்கள் போட்டு விடுவேன். ஆ, பாடப்பகுதியவே அனிமேஷனா வருங்கய்யா. அதையும் ஆ, போட்டு காமிப்பேங்கய்யா. ஆ, ஆ, ஆ. அப்ப அந்த பிள்ளை ரொம்ப உற்சாகமா பார்ப்பாங்க. உற்சாகமா பார்ப்பாங்க. இப்போதான் கவர்மெண்ட்ல இருந்தே ஸ்மார்ட் போர்டு எல்லாமே குடுக்குறாங்கய்யா. ஆனா எங்க இது வந்து உதவி பெறும் பள்ளியினால எங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் கிடையாது. அரசு ஆ, பள்ளிகளுக்கு மட்டும்தான். அதனால நான் என்னோட சொந்த முயற்சியில அதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கேங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சிறப்பு. அதாவது வீட்லயும் ஃபோன் பார்க்க விட மாட்டேன்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் டீச்சர் ஒரு ஃபோன காட்டுவாங்க. பார்க்கலான்ற ஆர்வத்திலே பசங்க வந்துருவாங்க. ஆ, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகளா, ஒரு ஆண்டுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு 50 பசங்க ஒரு ஆண்டுக்குனா கூட, கிட்டத்தட்ட ஒரு 1500 பிள்ளைகள் கிட்ட உங்ககிட்ட படிச்சுட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அவங்கலாம் ஒரு ஆமாங்கய்யா. உயர்ந்த நிலை. ஆ, ஆமாங்கய்யா. மாணவர்களுக்கு ஆ, கற்பித்தல், அந்த சில பசங்க வந்து சரியா படிக்க மாட்டாங்க. ஆ, சில பசங்க வந்து கொஞ்சம் ஆ, வளர்ச்சி குன்றியவளா இருப்பாங்க. சில பசங்க வந்து ஆமாங்க. கொஞ்சம் டிசேபிள்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருப்பாங்க. அந்த மாரி ஆமாங்கய்யா. மாணவர்கள் எந்த வகையில நீங்க பாடம் சொல்லி தர்றீங்க? அவங்களுக்கு எப்படி கத்துக் குடுக்குறீங்க? அவங்களுக்கு சிலதெல்லாம் புரியாது. அந்த ப ப ம ஆமாங்கய்யா. வீட்ல இருக்க பெரியவங்களுக்கே புரியாது. அவங்க டிசேபிள்டுன்றது புரியாதுன்னு நெறைய பசங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. காது கேட்காது. ஆமாங்க. காது கேட்காத செய்தி அப்பா, அம்மாவுக்கே தெரியாது. ஆசிரியர் தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படிலாம் நெறைய ஆமாங்க. அனுபவங்கள். அத பத்திலாம் சொல்லுங்கம்மா. ஆமாங்கய்யா. 20 என்னோட இந்த கல்வி பணியில நிறைய வருடங்கள் வந்து இந்த உள்ளடங்கிய கல்வி மாணவர்கள் வந்து என்னோட வகுப்புல இருப்பாங்கய்யா. ஆ, அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாடம் எடுப்போம்யா. ஒரு ஆ, சில ஆ, மாணவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க. ஒரு சில பேரு கற்றல் குறைபாடோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள தனியா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தனியா பாடம் சொல்லி தருவேங்கய்யா. ஆ. அவங்களுக்கு தக்க அவங்களோட லெவலுக்கு என்ன சொல்லி தந்தா அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி போய் சொல்லி தருவேங்கய்யா. அதனால வருஷம் வருஷம் உள்ளடங்கிய கல்வி மாணவர்கள் வந்து என்னோட வகுப்புல தான் இருப்பாங்கங்கய்யா. உள்ளடங்கிய கல்வி மாணவன் ஐஇடின்னு சொல்றாங்க அதுங்களா? ஆமாங்கய்யா. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டுங்கய்யா. அந்த ஆ. மாணவர்கள வந்து என்னோட வகுப்புல நான் சேர்த்துக்குவேங்கய்யா. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அவங்களோட நம்மளால முடிஞ்சத அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்றதுனால நான் அந்த ஒரு செயல் செய்வேங்கய்யா. சரி, இப்போ அந்த மாரி கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்கள், கொஞ்சம் இந்த சொல்ற டிசேபிள்டுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாற்றுத்திறனாளி ஆ- அந்த மாரி இருக்கக்கூடிய மாணவர்கள், இவங்கலாம் பாடம் சொல்லி தரத்துக்கு தனியான பயிற்சிகள் இருக்கு. அந்த மாரி நான் பயிற்சி எடுத்திருக்கீங்களா நீங்க? ஆமாங்கய்யா. அது அ வட்டார கல்வி அலுவலகத்திலேயே பயிற்சி குடுத்துருக்காங்கங்கய்யா. அந்த பயிற்சியில போய் கலந்துட்டு இருக்கேங்கய்யா. அதுல கலந்துகிட்டதுனால அது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது. இந்த மாணவர்களுக்கு சொல்லி தர்றதுக்கு. அந்த மாணவர்கள் வந்து நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துருப்பீங்க. அதுல வந்து ஆமாங்கய்யா. ஒரு நினைவு கூரத்தக்க வகையில ஏதாவது செய்திகள் இருக்குங்களா? ஆமாங்கய்யா. என்கிட்ட வந்து முகேஷ் விஸ்வான்னு ஒரு பையன் படிச்சாங்கய்யா. நான் ஆ, ஒரு 5வது வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சாங்கய்யா. அப்ப ஆ, வரும்போது அவன் வந்து நம்ம சொல்றதே அவன் கேட்காத மாதிரி இருந்தாங்கய்யா. ஆ, நம்ம என்ன சொன்னாலுமே அவன் கேட்கவே மாட்டான். அவன வந்து என்னோட அன்பாலயும் நான் சொல்லித் தரதுலயும் அவன வந்து படிப்படியா கொண்டு வந்து இப்போ அவன் வந்து அன்னைக்கு அவங்க அம்மா கூட என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்கய்யா பள்ளிக்கு. எனக்கு அது ஆ, ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க ஆ, அம்மா வந்து என்ன ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க வந்து அப்படி கண்ணீர் மல்க சொன்னாங்கய்யா. உங்கட்ட அவன் இருந்தான். இப்ப படிப்படியா அவன வந்து இப்போ நான் இந்த நிலைமை இப்படி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு வந்து நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட வந்தான். அவனுக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியுது. அது வந்து எனக்கு ஆ, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னைய பார்த்தோனேயுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டான் அந்த பையன். அது ஆ, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆ. இப்போ அந்த மாணவனுக்கு என்ன மாரி கவனம் செலுத்துனீங்க? அவங்களுக்கு நெறைய படங்கள் குடுத்தோம்னா, அத ஆர்வமா பார்ப்பாங்கய்யா. ஓ! சரி. ஆ, படங்கள்ல
ஆமாங்கய்யா. அதுல கலர்ஃபுல்லான படங்கள் நான் கொஞ்சம் ஓவியங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம வரைவேங்கய்யா. அதனால அத மூலமா அவங்கள வந்து நான் ஒண்ணொன்னா சொல்லி கொடுத்தேன்னா, அந்த படங்கள வச்சு அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கய்யா. அந்த இதெல்லாம். அந்த பிக்சர்ஸ பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மூலமா வார்த்தைகள கத்துக் கொடுப்பேங்கய்யா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாங்க, இந்த 1, 3 இந்த மாதிரி மாணவர்கள் சொல்லித் தரதுக்காக ஒரு அட்டையில 1, 3, 1, 2, 3 எல்லாம் வரிசையா எழுதி அதை ம். கொடுத்து அதை கத்திரிக்கோலை வச்சு வெட்ட வச்சாங்க. அப்ப வெட்டினது மூலமா அந்த 1ன்ற எண் வந்து அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி முயற்சி ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்களா நீங்க? ஆமாங்கய்யா. அவங்க அவங்க வந்து அந்த உள்ளடங்கிய கல்வி மாணவர்கள் வந்து பென்சில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்கய்யா. அதனால என்ன ஆமா, பண்றதுன்னா, மணல் இருக்கும் இல்லைங்கய்யா, அதுல ஆமா. குடுத்து அதிலேயே அப்படியே அந்த ஷேப்ப வந்து போட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க அப்படி அத ஒரு ரொட்டீனா அத அப்படியே செய்ய ஆரம்பிச்சுருவாங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த ஆமாங்கய்யா, பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இருக்காங்க. இப்போ என்னோட வகுப்புல பிரித்திஷான்னு ஒரு பொண்ணு இருக்குங்கய்யா. அந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு மாணவிதான். அந்த பொண்ணு இப்போ வந்து நான் ஒரு பாட்டு சொல்லிக் குடுத்தேங்கய்யா. அந்த ஆ, பாட்ட வந்து நல்லா பாட ஆரம்பிச்சிருச்சு. ஆ. அவ்ளோ ஒரு அது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மத்த பசங்களுக்கு பாட்டு சொல்லிக் குடுக்கும்போது அத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, வந்து வந்து என்கிட்டயும் அத தனியா அத பாட வச்சு பழக்குனோனையுமே 4 வரி இப்ப நல்லா பாடுது. சரி. இப்போ பாட வச்சேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க நல்லா பாடுவீங்களோ? பரவாயில்லாம பாடுவேங்கய்யா, பாடுவேன். என்ன பாட்டு சொல்லிக் கொடுத்தீங்க அந்த பிள்ளைக்கு? அந்த பாட்டு தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வரிசைப்படி வரும்யா அந்த பாட்டு. சொல்லுங்க. ஆ, அகர வரிசைக்குரிய பாட்டு. ஆ. அண்ணன் கையில் அலைபேசி, ஆற்றில் நீந்தும் ஆமை, இரவில் வந்த இடிமின்னல், ஈர மண்ணில் ஈசல். இந்த 4 வரி இப்ப அந்த பொண்ணு பாடுதுங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. அருமையா பாடியிருக்கீங்க. நன்றிங்க, அ நன்றிங்க. பாடுவது நல்ல வல்லவரா இருக்கீங்க. ஓவியத்துல வல்லவரா இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் எம்ஏ இங்கிலீஷ்ங்கய்யா, பிஎட், எம்ஏ பிஎட்ங்கய்யா. எம்ஏ, பிஎட். எம்ஏ ஆங்கிலம். சரி, நீங்க ஆமாங்கய்யா. ஆங்கில டீச்சரா இருக்கிறீங்க. ஆ, இப்போ பின்தங்கிய கிராமத்துல எல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வீட்ல ஆமாங்கய்யா. பெருசா சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு விவசாய வேலைக்கு அந்த மாரிலாம் போயிடுவாங்க. அந்த மாரி ஆமாங்கய்யா. மாணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாம, ஆ, அவங்க பின்னாடி கல்லூரிக்கு அல்லது மேல் வகுப்புகளுக்கு போகும்போது ரொம்ப தடுமாறுவாங்க. இப்பவே ஆமாங்க. அவங்களுக்கு அந்த ஆங்கிலம் சொல்லிக் குடுத்தா சிறப்பா நீங்க ஆங்கில ஆசிரியர் முறையில அவங்களுக்கு அந்த மாரி ஏதாவது பயிற்சி குடுத்துருக்கீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. வகுப்பு மாணவர்கள் வந்து சின்ன பசங்களா இருக்கிறதுனால ஒருத்தர பத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கய்யா. ஆமா, நம்ம பென்சில் கிளாஸ்ல திருடிட்டான், என் இருக்கும்போதே பையன் இழுத்துட்டான். பென்சில் திருடிட்டான், என் பையன் இழுத்துட்டான். டீச்சர் என்ன கிழிச்சிட்டான், டீச்சர் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு ஆமாங்கய்யா, சொல்லிட்டு ஆமா. ஆமாங்கய்யா. என் பென்சில் எடுத்துட்டான், என் பென்சில தரமாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குங்கய்யா. அந்த கம்ப்ளைண்டோ மாத்தணும். அந்த குறை சொல்ற குணத்தையும் மாத்தணும். ஆ, ஆங்கிலத்தையும் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால, என்கிட்ட குறை ஆ, சொல்லி வர்ற பசங்க எல்லாரையுமே ஆ. ஃபர்ஸ்ட் 2 வரி நீ யார பத்தி குறை சொல்ல வந்தியோ, அவன பத்தி நல்ல விஷயம் 2 ஆங்கிலத்திலேயே சொல்லணும்னு சொல்லுவேங்கய்யா. ஆரம்பத்துல ரொம்ப தடுமாறி, தடுமாறி சொல்லுவாங்கய்யா. போக, போக ம். அத ஒரு நல்ல தெளிவா, ஒரு கோர்வையாவே சொல்ல பழகிருவாங்கய்யா. அப்ப ஒரு நல்ல பழக்கம், குறை சொல்றதும் குறையுங்கய்யா. ஆங்கிலத்துல பேசுறணுங்கிற ஆர்வமும் அவங்களுக்குள்ள வளருங்கய்யா. இத வந்து நான் வந்து எப்பவுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேங்கய்யா. இப்ப 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு பள்ளியிலேயே ஆங்கிலம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. இல்லையா? ஆங்கிலம் சொல்லிக் குடுக்குறாங்களா இப்போ இப்ப 1 இப்போ இருக்குங்கய்யா. சரி. வேர்ட்ஸ் மாத்திரம் சொல்லி வீட்ல தருவாங்கய்யா. வீட்லயும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து குறை சொன்ன மாணவர்களை பற்றி நிறையாக 2 வாக்கியம் பேசணும்னா, எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க எப்படி பேசுவாங்க? நீங்க சொல்றத என்னால நம்ப தெரியாதுங்கய்யா. முடியல. வந்து என்கிட்டயே நெறைய பேர் கேட்பாங்கய்யா. ஆ ஆ, இதுக்கு என்ன சொல்லணும் மிஸ்? இதுக்கு என்ன சொல்லணும்? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கைண்டு, ஹெல்ப் இந்த ஆ, மாரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கய்யா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து ஆ ஒரு பையன் பேர் இருக்குன்னா, கணேஷ் கைண்டு, கணேஷ் ஹெல்ப் அப்படி சொல்லுவாங்கய்யா. அப்புறம் நம்ம ஆ. வந்து இல்ல இப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழக பழக கணேஷ் இஸ் அ கைண்ட் பாய்.
கணேஷ் ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருவாங்க ஐயா. அருமையான ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைகள் நன்றிங்க. நாளைக்கு மேல்நிலை கல்விக்கோ அல்லது ஒரு அலுவலகத்துக்கோ படிக்க போற போது இயல்பாக அவங்க ஆங்கிலம் பேசுறதுக்கு வரும். இந்த கூச்சம் ஒண்ணு இருக்கும் மாணவர்களுக்கு. கிராமத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச ஒரு கூச்சமும் ஒரு தயக்கமும் இருக்கும். அந்த தயக்கத்தை 1ஆம் வகுப்பிலேயே உடைக்கிறீர்கள். ஒரு சிறப்பான பணியை செய்கிறீர்கள். நாம வந்து ஆங்கிலத்தை ஆதரிக்கல. ஆனா ஆங்கிலம் இல்லாம நாம வந்து பல பணிகளுக்கு போக முடியாது. மேல் கல்வி பயில்கிறப்ப நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அதுக்கான ஒரு விதையை நீங்கள் ஊன்றி இருக்கிறீர்கள். இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த விதை வளர்ந்து நிறைய பழங்கள் அங்க கொடுத்துட்டு இருக்கோம். பழத்தை நீங்கள் அறுத்து சாப்பிட முடியாது. ஆனா விதை ஊன்றியது உங்களுடைய பொறுப்பு. அந்த மரம் வளர்ந்து அழகா பூத்து குலுங்கி இருக்கிறத பார்க்கறப்போ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நாம வச்ச விதை செடி மரம் வளர்ந்துக்குது. அந்த மாதிரி உங்களுடைய 25 வருடத்துக்கு முன்னாடி படித்த உங்களிடம் படித்த மாணவர்கள் அல்லது மாணவிகள் இன்னைக்கு பெருசா வளர்ந்து ஒரு உயரிய நிலையில இருக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி மாணவர்கள் சந்திச்சிருக்கீங்களா? அவங்க பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. பார்த்திருக்கேன். அது இந்த கல்வி பணியில இது ஒரு சிறந்த ஒரு அனுபவம்யா. நம்மகிட்ட படிச்ச பசங்க நம்ம போற இடத்துல நம்மள அடையாளம் கண்டு நம்மள வந்து பார்த்து பேசுறது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தாங்கயா. என்கிட்ட படிச்ச பையன். இப்ப போலீஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாக்குறதுக்காக வந்திருந்தான். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம போற இடங்கள்லயுமே நம்மள அடையாளம் பார்த்துட்டு என்ன தேடி வந்து பேசுவாங்க ஐயா. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கிட்ட படிச்ச பசங்க இப்படி இருக்காங்க, இந்த வேலையில இருக்காங்க, உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. இல்ல, இந்த 1ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன கேட்டா அவங்க பார்க்குற முதல் ஆசிரியர் அவங்கதான். மாணவர்கள் பார்க்குற முதல் ஆசிரியர் 1ஆம் வகுப்பு. இல்லை இப்போ எல்லாம் வந்து எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிலாம் வந்து அந்த ஆசிரியர்கள். ஸோ அவங்கள வந்து மறக்கவே மறக்காது. அவங்க வாழ்நாள் முழுதும் மறக்காது. தனக்கு ரோல் மாடலாக அந்த டீச்சர் தான் வச்சிருப்பாங்க அவங்க. எனக்கும் கூட அந்த மாதிரி ஒரு டீச்சர் உண்டு. அந்த டீச்சர் தான் எனக்கு இன்னைக்கு ரோல் மாடலா இருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். நிறைய ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் நம்ம வாழ்நாள்ல நம்ம முழு கல்வியை படிச்சு முடிக்கிற போது பள்ளியில ஆசிரியர், கண்டிப்பான ஆசிரியர், கருணையான ஆசிரியர், அன்பான ஆசிரியர், திட்டவே திட்டாத ஆசிரியர், எதுக்கெடுத்தாலும் திட்ட ஆசிரியர், கூப்பிட்டு அடிக்கிற ஆசிரியர், நாம தப்பே பண்ணா கூட அடிக்காம அன்பா அரவணைக்க ஆசிரியர், இந்த மாதிரி நிறைய விதவிதமா உண்டு. ஆனா இது எல்லாமே அந்த மாணவருடைய நலனுக்காகத்தானே தவிர ஆசிரியர் நலனுக்காக கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விடை. எல்லாமே அந்த பையனுக்கோசம் அதை செய்வாங்க. இவனை கண்டிச்சாதான் திருந்துவான கண்டிப்பாங்க. இவனை சொன்னாலே கேட்டுப்பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து நீங்க வந்து ஒரு 1ஆம் வகுப்பு ஆசிரியர்ன்ற போது ஒரு அன்பான ஆசிரியராக இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பையன் வந்து உங்களை பார்த்து பேசுறதோ அல்லது வழியில பார்த்து பேசுறதோ நடக்குது. இது மாதிரி உங்களுடைய பள்ளி பருவத்துல இந்த பள்ளி பருவ மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க படிச்சு முடிச்சு பெரிய போயிடுவாங்க. உங்களை மாதிரி யார ஆசிரியரை பார்த்திருக்கீங்களா நீங்க? எங்க பள்ளியிலேயே என்கிட்ட படிச்சவங்க வேலை பாக்குறாங்கய்யா. ஏங்க பரவாயில்லையா, நல்ல மகிழ்ச்சியான செய்தி இது. உங்கள்கிட்ட படிச்ச மாணவி உங்களோட கூட உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் உங்களோட கூட ஸ்டாஃபா இருக்காங்க. ஆமாங்கய்யா. பெரிய விஷயம் ஆச்சே. மகிழ்ச்சியான செய்தி சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேரு செல்வரேகாங்கய்யா. செல்வரேகா இப்ப உங்க கூட ஆசிரியர் இருக்காங்க. என்ன ஆசிரியர் இருக்காங்க அவங்க? ஆமாங்க. அவங்க இப்ப முதல் வகுப்பு எடுக்கிறாங்க ஐயா. நான் 3ஆம் வகுப்பு எடுக்க வந்துட்டேங்க இந்த வருஷம். போட்டியா வந்துட்டாங்க. உங்களுக்கு போட்டியா வந்துட்டாங்க அவங்க. சிறப்புமா. வேற ஏதேனும் உங்க பள்ளி மாணவர்களோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதுவும் குறிப்பா அந்த கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்கள், இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அவங்களோடு ஏற்பட்ட அனுபவம் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க. அந்த மாணவர்களோட நம்ம பாசமா அன்பா பழகுறதுனால அவங்க வந்து அடுத்த வருஷம் போகும்போதுமே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வேற கிளாஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஐயா. எங்களுடைய ஒரு வருஷம் இருந்ததுனால போக மாட்டேன்னு அழுவாங்க. அந்த ஜூன் மாசம் பிள்ளைங்களை போய் வேற கிளாஸ்ல மாத்தி போறப்போ என்ன செய்வாங்கன்னா நான் இந்த கிளாஸ்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மகிட்ட இருந்துட்டு நம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமாதானப்படுத்தி கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குங்க. அது மகிழ்ச்சியான உங்ககிட்டயே தான் இருப்பேன் அப்படிம்பாங்க.
ஒரு நல்ல நல்ல கருத்துக்களா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாணவர்களோடு உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எங்க கூட பகிர்ந்து கொள்றீங்க. இதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவருடைய கல்வி பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய மற்ற மற்ற செயல்பாடுகள் இருக்குல்ல, அதை பத்தி நான் சொல்லுங்க. எங்க பள்ளியில சுற்றுச்சூழல் மன்றம் இருக்குங்கய்யா. அதுல நான் ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் 40 மாணவர்களை அதுல ஈடுபட செய்வோங்கய்யா. வார வாரம் புதன்கிழமை அவங்கள அந்த மன்றத்துல சேர்ந்த மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு எங்க பள்ளியிலேயே இருக்க ஒரு ஆசிரியரை வச்சு சுற்றுச்சூழல் பத்தி ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படுத்துற விதமா ஒரு கூட்டம் நடைபெறுங்கய்யா. பள்ளி வளாகத்துல நிறைய மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். குழுக்கள் பிரிச்சிருக்கோங்கய்யா. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு 2-3 பசங்க சேர்ந்து ஒரு குழுவா அந்த மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டியது அந்த பசங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோங்கய்யா. அதுல பசங்க ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவாங்க. பள்ளி வளாகத்திலேயே ஒரு காய்கறி தோட்டம் ஒண்ணு அமைச்சிருக்கோங்கய்யா. அதுக்கும் குழு இருக்குங்கய்யா. சுற்றுச்சூழல் மன்ற செயல்பாடுகள்ல இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கேங்கய்யா. அதுல மாணவர்கள் வந்து சொல்லுங்க. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவாங்கய்யா. விதைப்பந்துகள் தயாரிக்கிறதுல மாணவர்களை ஈடுபடுத்துவோம்யா. நிறைய விதைப்பந்துகள் தயாரிச்சு வச்சிருப்போம். களப்பயணமா மாணவர்களை வருஷம் ஒரு தடவை கூட்டிட்டு போவோம். அங்க போற இடத்துல அந்த விதைப்பந்துகளை தூவிட்டு வருவோம்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப விதைப்பந்து தூவிட்டு வந்து திருப்பி போய் பாப்பீங்களாங்க செடி முளைச்சுதான்? அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்கய்யா. பள்ளியில வச்ச மரங்களை வந்து மரக்கன்றுகள் நட்டதை வந்து பசங்களே வந்து பாத்துட்டு போயிருக்காங்கய்யா. இது நான் வச்ச மரம் மிஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்யா. வர்றப்போ அந்த பசங்க வர்றப்போ சொல்லுவாங்க, 5th முடிச்சு எங்க ஸ்கூல் இடைநிலை பள்ளினால 5வது வரைக்கும் தான் இருக்குங்க. பக்கத்திலேயே 6வது 7வது படிக்க போன பசங்க எல்லாம் வருவாங்கய்யா இடையில பாக்குறதுக்கு. அப்ப வந்து மிஸ் இது நான் வளர்த்த மரம் தானங்க மிஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்கய்யா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா இது நீ வச்சதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்கய்யா. சென்னைக்கு அருகாமையில ஜமீன் பல்லாவரம்னு ஒரு பள்ளி இருக்கு. ஒரு ஊராட்சி பல்லவபுரம் நகராட்சி பள்ளி. இப்போ வந்து அது தாம்பரம் நகராட்சி பள்ளியா இருக்குது. அந்த பள்ளியில வந்து இருக்கிற மாணவர்களுக்கு நான் நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். பாரதியார் நிகழ்ச்சி, திருக்குறள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். அப்போ அந்த பள்ளியில இருந்து ஒரு பையன் அஸ்வந்த்னு பேரு. நானும் என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அந்த பையன் என்ன பண்ணா, அவங்க பள்ளியில இருந்த அந்த டீச்சர், அந்த அம்மா பேர் வந்து உமா பத்மநாபன் பேரு. இப்போ அவங்க வேற பள்ளிக்கு மாற்றலாகி போயிட்டாங்க. அந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாணவர்களை வந்து மரம் நட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பசங்க அந்த மரம் நட்டுட்டு அதை சுத்தி ஒரு இந்த கம்பி வேலி மாதிரி போடுவாங்க. அதை போட்டுட்டு அந்த மாணவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அப்போ அந்த மரத்துக்கு நீலகண்ட தமிழன் மரம் அப்படின்னு வச்சிருக்கான் பேர். இது ஒரு மகிழ்ச்சியான இப்ப நிறைய விருதுகள் வாங்குறான்னா, இது வந்து அவன் எங்கேயோ இருக்கான். ஒரு முறை என்னோட நிகழ்ச்சியை கலந்துட்டான், 2 முறை கலந்துட்டு இருப்பான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் என் மேல ஒரு ஈடுபாடு வந்து அவன் வச்ச மரத்துக்கு என்னுடைய பேரை எழுதி வச்சு அதை ஒட்டி அது மேலே வச்சு அதை புகைப்படம் எடுத்து அந்த டீச்சரை காமிச்சு இதனாலும் கேட்டதுக்கு இல்ல அந்த தாத்தாவோட பேர் வச்சிருக்கேன் அந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் அந்த புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் வந்து அதை ஒரு வீடியோ கூட பண்ணி கொடுத்தான். அந்த மரத்தை வச்சதை பத்தி எல்லாம் ஒரு வீடியோ கூட பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினா அது ஒரு நல்லா மன்ற விளைந்து வரும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை வந்து நான் வச்ச மரம் டீச்சர் அதுன்னு சொல்லிட்டு அதை வாஞ்சியோடு பார்த்து விட்டு போவது, அந்த ஆசிரியருக்கு மதிப்பு கொடுப்பது, அதெல்லாம் வந்து இயல்புலேயே குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்கள். அந்த நல்ல குணங்கள் நம்ம வளர்த்துட்டோம்னா அவங்க நல்ல சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வருவாங்க. அந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த திருக்குறள் மன்றத்தை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. திருக்குறள் பேரவை இருக்குங்க எங்க பள்ளியில. அது ஒரு அமைப்பு. சுற்றுச்சூழல் மன்றம் மாதிரி திருக்குறள் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல மாணவர்கள் வந்து திருக்குறள்
ஒப்பித்தல் போட்டி வைப்போங்கய்யா. அதிகமான ஆ, திருக்குறள் படிக்கிற மாணவர்களுக்கு பதக்கங்கள் தருவோம். அதனால சரி, ரொம்ப மாணவர்கள் வந்து ஈடுபாடோட அதுல செயல்படுவாங்க ஐயா. ஆ, ஆ. அது மாதிரி இதுவரை எவ்வளவு மாணவர்களை நீங்க ஈடுபடுத்திருக்கீங்க இந்த கடந்த ஆஹ் காலத்துல? வா- ஒவ்வொரு இதுலயுமே ஒரு 100-150 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்போங்கய்யா. அதிகமான ஆ. திருக்குறள் ஒப்பிக்கிறவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வரலாம் அந்த 25 ஆண்டுகளை எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பணியை, இந்த ஆஹ் திருக்குறள் கட- பேரவை? திருக்குறள் பேரவையில நான் ஒரு 3 வருடங்கள் தான் இருந்தேங்கய்யா. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மன்றத்துக்கு வந்துட்டேங்கய்யா. ஆ. இப்ப சுற்றுச்சூழல் மன்றத்தில் எத்தனை ஆண்டுகளா இருக்கீங்க? சுற்றுச்சூழல் மன்றத்துல கடந்த 20 வருடங்களாவே இருக்கேங்கய்யா. ஓ, 20 வருடங்களா இருக்கீங்களா? அப்ப நிறைய மரம் வந்திருக்குமே. ஆமாங்கய்யா. சுத்தி சுத்தி நிறைய மரமா ஒரு பெரிய காடே உருவாயிருக்குமே. 20 வருஷத்துல ஆஹ் நிறைய குழுக்கள் பிரிச்சு கொடுக்குறீங்க. நிச்சயமா அது சிறப்பான பணிதான். ஆஹ் இந்த திருக்குறள் பேரவை அந்த மாணவர்கள் வந்து இன்னுமா செஞ்சுட்டு இருக்காங்களா அந்த மாதிரி? அது நடந்துகிட்டு ஆமாங்கய்யா, இருக்குங்களா? தொடர்ந்து எங்க பள்ளியில அது இருக்குங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்போ ஆண்டுக்கு ஒரு 150 பேர்னாக்கா எப்படியும் வந்து ஒரு 3000-4000 பேர் வரலாம் அந்த திருக்குறள் வாசித்தல்ல மனப்பாடம் பண்ண ஈடுபட்டிருக்காங்க. மகிழ்ச்சி. இது மாதிரியான மாணவர்களுக்காக வந்து 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு. அதன் மூலமாக போய் சொன்னா மாநில அரசு அந்த மாணவர்களுக்கு ஒரு சான்றிதழையும் ஒரு தொகை பரிசையும் கொடுக்குது. முன்னாடி 10,000 சரிங்க. ரூபாய் கொடுத்து 25,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்க. இது தமிழ் வளர்ச்சித்துறையில் அணுகுனா கிடைக்கும். அந்த மாதிரி மாணவர்ல யாரையாவது அமைச்சிருக்கீங்களா, இல்ல அவங்க செய்யறாங்களா? திருக்குறள் பேரவை இருக்கவங்க செய்வாங்க? திருக்குறள் பேரவையில இருந்து செய்வாங்கய்யா. அதுல செய்வாங்க. எப்பவுமே பரிசு வாங்கிட்டு வருவாங்க பசங்க. மதுரை திருக்குறள் பேரவை இருக்கு இல்லைங்கய்யா, அதுல ஆமா. எங்க பள்ளி மாணவர்கள் வருஷம் வருஷம் ஒரு பரிசு வாங்கிடுவாங்கய்யா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நீங்க ஆங்கில ஆசிரியரா இருந்து பசங்களை வந்து ஆங்கிலம் பேச வச்சிருக்கீங்க. இந்த அதே மாதிரி இந்த வருட இந்த வருட கலை திருவிழா போட்டியில என் வகுப்பு மாணவி தான் ஐயா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கு. அப்படியா? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எத்தனை குரல் ஒப்பிச்சாங்க? ஆஹ் வ- பள்ளிக்கு ஒரு மாணவி தான் இங்க வட்டார அளவுல போகணும். ஏன் வட்டார- ஏன் வகுப்பு மாணவி தான் அந்த வட்டார அளவுல முதல் பரிசு வாங்கியிருக்கு. அவங்க பேருமா? அவங்க பேரு மோனிகா ஸ்ரீ. மோனிகா. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் கொடுத்து அவங்க வட்டார அளவில் பரிசு பெற்றிருக்காங்க. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து மாணவர்களுடைய வெற்றி என்பது ஆசிரியர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆசிரியருடைய வெற்றி என்பது மாணவர்கள் ரெண்டு பின்னி பிணைந்த ஒரு விடயம். நல்ல மாணவர்களை உருவாக்குறது ஆசிரியருடைய கடமை. அதாவது கல்வித்திறமை மட்டும் ஒரு மாணவனுக்கு போதாது. அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு கல்வித்திறமை மட்டும் போதாது. கூடுதலாக ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பு, நற்குணம், அடுத்தவர்களுக்கு ஊறு செய்யாமல் இருத்தல், அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்து அதில் இன்பம் காணாமல் இருப்பது, எனக்கு இன்பம் கிடைக்குதோ இல்லையோ அடுத்தவன் துன்பப்பட்டா போதும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு எண்ணங்கள். இதையெல்லாம் போக்குவது ஆசிரியருடைய கடமைதான். உண்மையிலே வந்து ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது அன்னை வளர்ப்பினை மட்டும் கிடையாது, ஆசிரியர் வளர்ப்பினிலே இருக்குது. ஆசிரியரும் அதுல கிட்டத்தட்ட 2வது அன்னை மாதிரி. அவன் அங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் தான் அன்னை. அது ஒரு பெண்கள் ஆசிரியராக இருக்கும்போது அன்னையாக இருந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மாவை பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க கணவரை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கம்மா. என்னுடைய கணவர் பெயர் ஐயப்பன்யா, சிவில் சரி. இன்ஜினியர். எனக்கு ஒரு பொண்ணு லத்திகா, பிஇசி படிச்சிட்டு இருக்குங்க, ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கு. பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறாங்களா? சிறப்பு, ஆமாங்கய்யா. சிறப்பு. மகிழ்ச்சி. ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ஒரு வாழ்க்கையில கால் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு பொன்விழா ஆண்டு. இந்த ஆசிரியர் இதுல வந்து வெள்ளி விழா ஆண்டு. வெள்ளி விழா ஆண்டு. வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தங்கமான ஆசிரியரை இன்றைக்கு நாம் சந்தித்து இந்த நேர்காணலிலே அவரிடம் நன்றாக அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே
இவருடைய நேர்காணலிலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது. அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மலர்ந்த முகத்தோடு இவர் அந்த எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவது, அந்த ஆசிரியரை பற்றி, ஆசிரியராக இருந்து மாணவர்களை பற்றி அவர் பேசுகிற பொழுது இயல்பாகவே அவர் முகத்துல ஒரு புன்னகை வருது. அந்த புன்னகை எங்கிருந்து வருது? அந்த மாணவரோடு செய்த அந்த பணியில இவங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை திருப்பி நினைக்கிற போது அது புன்னகையாக மலர்வது நாம் அந்த நேர்காணல் முழுவதும் அவங்க கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேர்காணலை கூர்ந்து பார்க்குறவங்க அதை கவனிச்சிருப்பீங்க. நான் கவனிச்சேன். அந்த புன்முறுவலோடு தான் அந்த மாணவர்களை பற்றி பேசுறாங்க. கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம இன்னும் 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 செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் பணிக்காலம் இருக்குங்கம்மா? எனக்கு இன்னும் 14 வருடங்கள் இருக்கியா. 14 ஆண்டுகள். இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள்ல நீங்க இந்த ஆசிரியர் பணியில செலவிட போறீங்க. அதுவும் அந்த சின்ன சிறார்கள், குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய மனசுல நல்ல எண்ணங்களை விதைப்பது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. இன்னும் 14 ஆண்டுகள் செய்ய போகிறீர்கள். இதெல்லாம் பார்க்கிறபோது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளி ஆசிரியர் பணியை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கம்மா. மாணவர்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சா சொல்லுங்க. உங்களால் மறக்க முடியாத மாணவர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவங்கள் தான் சொல்லுங்க. 25 வருஷமா இந்த ஆசிரியர் பணியில இருக்கிறதுனால புது புது அனுபவங்கள் கிடைச்சுக்கிட்டே தாங்கயா இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அவங்கள கையாள்றதுக்கே நமக்கு புது புது அனுபவங்கள் தான். ஒவ்வொரு மாணவர்களையும் கையாள்றது நமக்கு புது புது அனுபவமா தான் இருக்கும். டெய்லி ஒரு அனுபவமா தான் இருக்கும். வேலைக்கு சேர்ந்தப்ப இருந்த மாணவர்களுக்கும் இப்ப இருக்க மாணவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் பாக்குறோம் நம்ம. அப்போ இருக்க மாணவர்களோட நம்ம கையாண்ட விதமும் இப்ப தற்போது இருக்க மாணவர்களை கையாள்ற விதமுமே வித்தியாசமா தான் இருக்கு. நமக்கு அவங்களோட நம்ம இருந்த அனுபவங்களுக்கு இப்ப அவங்க கிட்ட இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு. நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. நம்மள புதுசா சிந்திக்கிற மாதிரி அவங்க செய்யறாங்க. அதெல்லாமே ஒரு தினம் தினம் ஒரு புது அனுபவம் தான். அந்த மாணவர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லையா. இப்ப அவங்க கேட்கிற கேள்வி கேட்கறாங்க சொல்றீங்களா, அந்த மாதிரி உங்களை யோசிக்க வச்சா இந்த பிள்ளை இப்படி கேள்வி கேட்குது அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு கேள்வி ஏதாவது இருக்குங்களா? மாணவருடைய அந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. நம்மளையே யோசிக்க வச்ச மாதிரி கேள்வியாங்கயா. நான் போர்ட்ல வந்து ஃப்ரீ டைம்ல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை எழுதி போடுவீங்க. அந்த வார்த்தையில அது சம்பந்தமான நிறைய சொற்கள் வந்து நீங்களா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அந்த மாதிரி மாணவர்களுக்கு எப்பவுமே கொடுப்பேன். அப்போ வானம்னு எழுதி போட்டிருந்தேன் ஒரு நாள். அப்போ அவங்க தோன்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்ல திருப்பி சொல்லுங்க. வானம் எழுதியிருந்தீங்க. வானம் வானம் சரி வானம் வானம்னு எழுதியிருந்தேன். அப்போ நிறைய மாணவர்கள் வந்து நிறைய வார்த்தைகள் எழுதிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பையன் வானமுக்கு கடவுள்னு எழுதியிருந்தான். நான் வானம் கடவுள் எதுக்கு எழுதியிருக்க அப்படின்னு. அப்போ வானத்துலதான் கடவுள் இருக்காருன்னு, அதனாலதான் நமக்கு மழை வருது அப்படின்னா. அது வந்து எனக்கு புதுமையான சிந்தனையா இருந்துச்சு. கடவுள் தான் மழை தராரு நமக்கு, அதுல வானத்துல இருந்துதான் மழை வருது அப்படின்னா, அதனாலதான் நான் வானத்துல கடவுள் இருக்காருன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா. அது ஒரு இறை நம்பிக்கை, அவனுடைய இறை நம்பிக்கை. அதாவது பிள்ளைகள் வந்து எப்பவுமே எந்த கெட்டதையும் பேசுறது கிடையாது, எந்த கெட்டதையும் செய்யறது கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய சமூகத்துல வீட்லயோ அல்லது சுற்றி இருக்கிறதுலையோ என்ன பேசுறாங்களோ அதை கேட்டு வந்து பேசுறாங்க. அதாவது எல்லாமே கேட்ட வார்த்தைகள் தான். செயல்கள் கூட அதை கேட்ட செயல்கள் தான். எதுவுமே வந்து தானாக இந்த அடுத்தவங்க பசங்களுடைய பென்சிலை எடுத்துக்கிறது, அதை ஒழிச்சு வச்சிடுறது, அதை கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் கூட அவங்களுக்கு சுயமா தெரியாது. அது பார்த்து கத்துக்கிறது தான். நாம நல்ல ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தா நிச்சயமா அவங்க நல்லவங்களாக வருவார்கள். நீங்க சொன்னீங்க மரம் நடுதலை பத்தி சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பணி அது. இன்றைக்கு நாட்டுக்கு நம்ம இயற்கைக்கு ஊர் செய்யக்கூடாது,
நீங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றதை விட ஒரு மரத்தை வைக்கணும், ஒரு விதையை ஊண்டணும், அதை வளர்க்கணும்னு சொல்லிட்டா எந்த இடத்துல யார் மரம் வெட்டலாம் ஒத்துக்க மாட்டான். கேட்பான், அதெல்லாம் வெட்டக்கூடாதுங்க, என்னங்க நீங்க வெட்டுறீங்க? ஏன்னா தன்னை மாதிரி யாரோ ஒருவர் வைத்த மரம் இது, அதை வெட்டக்கூடாது, அது தான் வைத்த மரமாக நினைப்பான். எனவே ஒரு நேர்மறை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் நீங்க 20 ஆண்டு காலமாக அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. உண்மையிலே உங்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் பிறந்து உங்களுடைய பள்ளியிலே சேர்ந்து உங்களிடம் 1ஆம் வகுப்பு மாணவனாக சேர முடியுமா என்று பார்க்கிறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மெத்தா மகிழ்ச்சி அடைவேன். உங்களை ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. திருமதி கவிதா ஜானகி தேவி அவர்களோடு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் மனசை ரொம்ப நெகிழ்ச்சி செய்ததாகவும் ஈர்ப்பனவாகும். ஏன்னா அந்த பையனுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு எழுத தெரியாது, எண்கள் தெரியாதுன்ற போது அவனுக்கு அதை சொல்லிக் கொடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். பாடம் சொல்லிக் கொடுக்கறது வேற, அது சொல்லிக் கொடுத்துடலாம். ஆனா அதையே புரிந்து கொள்ளாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அப்ப அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் 5ஆம் வகுப்பு போயிட்டு திருப்பி வந்து என்னை பார்த்தான், அவன் என்னை வந்து புரிந்து கொண்டான் என்கிற செய்தி சொன்னீங்க பாருங்க. அப்போ 1ஆம் வகுப்புல அவங்க கிட்ட படிச்ச போது உங்களை புரிஞ்சுக்காம வந்திருக்கான். நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியல, நீங்க ஆசிரியர் அவனுக்கு தெரியாம வந்தது. இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய மன வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது என்றது அழகா நிறைய செய்திகள் உங்களுடைய இந்த நேர்காணலில் நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டோம். எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கார். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து சிறந்த கல்வி வளர்ச்சி மிக்க மாநிலமாக இருக்கு சொன்னா அதுக்கு காரணம் திருமதி கவிதா ஜானகி தேவி போல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரையும் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக இன்னும் பலரையும் அடையாளம் காட்ட இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்த திருமதி கவிதா ஜானகி தேவர்களுக்கு அவர்களை நேர்காணல் கண்டோம் என்பதுடன் நாம் நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. இந்த நிறைவடைகிற இந்த நேர்காணல் நிறைவடைகிற இந்த நேரத்தில நீங்கள் ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லுங்கம்மா. என்னோட 25 வருட பணி அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எனக்கு ஒரு நிறைவான நாளா இது தோணுது. நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு மிக்க நன்றிங்கய்யா. ஆன் பண்ண உடனேமே இதை சொல்லி என்னோட 25 வருட கல்வி பணியை பாராட்டி தமிழக அரசுல இருந்து பள்ளி கல்வித்துறையில இருந்து கனவு ஆசிரியர் விருது பங்கேற்பு சான்றிதழ் பெற்றிருக்கீங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நீங்க கனவாசிரியர் நல்லாசிரியர் விருதுகள்லாம் பெறணும்னு வாழ்த்துறோம். சொல்லுங்கம்மா. நன்றிங்க நன்றிங்க. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்திய எழிலரசி ஆசிரியை அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்களுக்கும், தமிழ் அருவி வானொலி நேயர்களுக்கும், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், என்னை நேர்காணல் செய்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். உங்களை இதுகாரம் சந்தித்து ஒரு நேர்காணல் மூலமாக உங்களுடைய உள்ள கருத்துக்களை எல்லாம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் பயன் தரும் வகையில் இருக்கும். ஒரு நல்லவரை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற நேரம் என்பது நம்ம வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறந்த ஆசிரியரை, சீர்மிகு ஆசிரியரை நாம் சந்தித்து அவரோடு உரையாடி மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய பொன்னான நேரம் என்று சொல்லுவார்கள், இதுதான் பொன்னான நேரம். இந்த மாதிரியான ஒரு காலத்தை இவரோடு சிறிது நேரம் கழித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இங்கே வருகை புரிந்து நமக்காக இந்த நேர்காணலை அளிக்க ஒப்புதல் அளித்த திருமதி கவிதா ஜானகி தேவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல பணிகள் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அந்த பணிகளுக்கு இடையில இதற்கும் சிறிது நேரம் ஒதுக்கி நமக்காக வந்து நேர்காணல் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாகவும்
சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கும் நேர பெருமக்களுக்கும், தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழ் வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயன விஜயன் மற்றும் தமிழ்ச்சர் சசிகலா நயன விஜயன் ஆகியோர்களுக்கும், நேயர் பெருமக்களுக்கும் எமது நன்றி கலந்த மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதுபோல் ஒரு ஆசிரியரோடு ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா.